ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல், அதாவது 2025 அதுக்கு மேலே சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக பார்க்க வேண்டியதில்லை. 2025க்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சின்ன செட்டிங்ஸ் உங்கள் சேனலில் மாற்றலை அப்படின்னா உங்கள் சேனல் டெலீட் ஆகிறதுக்கோ உங்கள் சேனலுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன விஷயம் சொல்கிறேன், எந்த செட்டிங்ஸை போய் உங்கள் சேனலில் உடனே மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த 100% ஷுவராக உங்கள் சேனலுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே இல்லை. மானிட்டைசேஷன் எனபிளான சேனலாக இருந்தாலும் சரி, மானிட்டைசேஷன் எனபிள் ஆகாத சேனலாக இருந்தாலும் சரி. ஏன்னா இது நம்மளுடைய சேனலோட நம்மளுடைய சின்ன கவனக்குறைவு தான். இதனால் சேனல் டோட்டலாக காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் உடனே வேணும், இல்லை உங்கள் சேனலுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும், மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் தான். 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரீசெண்டாக சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு முன்னாடி சேனல் ஆரம்பித்து நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 2024 ஸ்டார்டிங்லையாக இருக்கட்டும், 2024 எண்டிங்லையாக இருக்கட்டும், ஏஐ ஆல்டர்டு கண்டென்ட்னு புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணல புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீடியோ வந்து ஏஐ ஆல்டர்டு கன்னடாக இருந்தால் டிக் மார்க்கு கொடுக்கணும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிக் மார்க்கு கொடுக்க வேண்டியதில்லை. பெய்ட் ப்ரமோஷன் லேபிள் வீடியோ அப்லோடு பண்ணையில் பெய்ட் ப்ரமோஷன், நீங்கள் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணியிருந்தீங்கன்னா டிக் மார்க்கு கொடுக்கணும், பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலை அப்படின்னா டிக் மார்க்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் ரீசெண்டாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 2024 ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல வீடியோ, அதில் ஒரு பெய்ட் ப்ரமோஷன் கூட பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு ஆல்டர்டு கண்டென்ட் வீடியோ கூட ஏஐ வீடியோ கூட போட்டிருந்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் டிக் மார்க்கு கொடுக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ ஸ்ட்ரைக்கு, சேனல் ரிமூவ் ஆகிறது, ஸ்ட்ரைக்கு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. நீங்கள் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்த, அதுக்கு நீங்கள் அந்த வீடியோவை போய் தேடி பார்த்து அதுக்கு டிக் மார்க்கு கொடுத்துருங்க. இந்த வீடியோ பெய்ட் ப்ரமோஷன். ஏன்னா பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்து இவங்க ஸ்ட்ரைக்கோ இல்லை சேனலுக்கு ப்ராப்ளமோ வர்றது கிடையாது. ஆனால் அந்த பழைய வீடியோ ஒரு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஏஐ வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ இப்போ வைரல் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க. யூடியூப் செக் பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து உங்களோடது பெய்ட் ப்ரமோஷன் வீடியோவா, இல்லை ஏஐ கண்டென்ட் வீடியோவா, இந்த மாதிரியான விஷயங்களை. ஸோ பழைய வீடியோ தற்போதைக்கு வைரல் ஆனிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதோட செட்டிங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் டோட்டலாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னா டிக் மார்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஃபில்டர் ஆப்ஷனில் ஆல் கண்டென்ட்னு கொடுத்து எந்தெந்த வீடியோவுக்கு டிக் மார்க் கொடுக்குறீங்களோ அது அந்தந்த வீடியோவுக்கு வந்து அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிக் மார்க் வந்துடும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. அவங்களுடைய பழைய வீடியோ ஏஐ வீடியோ ஒன்று இப்போ வைரல் ஆகி அந்த வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் வந்துருக்கு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு. ஸோ இது மாதிரி 3 ஸ்ட்ரைக் வந்தால் என்னாகும், சேனல் டெலீட் ஆயிரும், சேனல் டெர்மினேட் ஆயிரும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பழைய வீடியோவெல்லாம் செக் பண்ணி அது ஆல்டர்டு கண்டென்ட் வீடியோ இருந்தால் டிக் மார்க்கு கொடுங்க செட்டிங்ஸில் போய். அப்படி இல்லை பெய்ட் ப்ரமோஷன் வீடியோ இருந்தால் பெய்ட் ப்ரமோஷன் டிக் மார்க்கு கொடுங்க. யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.